எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கருணையை நோக்கி அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலில் இந்த அருள்வாக்கு என்னும் ஒரு மாபெரும் வாக்கு சக்தியை புனிதமாக கருதி இங்கு கிடைக்கிற இந்த வாக்கினுடைய உறுதியினால் நாம் உள்ளத்தில் தெளிவும் வாழ்வுக்கு வழியும் நெஞ்சுக்கு ஒரு ஒளியும் கிடைக்கும் என்ற பூரண நம்பிக்கையோடு வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம் திருக்கோவிலுடைய அருள்நிறை காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து நம் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் எந்நாளும் புனிதமாக நிறைவேறி உங்கள் அனைவரும் உள்ளத்திலும் நல்ல எண்ணங்கள் உதயமாக வேண்டும் என்ற ஒரு கருணையான நோக்கோடு நீங்கள் அனைவரும் எந்நாளும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஆனந்தம் மிகுந்த இந்த உலகத்தில் எல்லோரும் ஆனந்தமாக வாழ்ந்தார்கள் என்ற சரித்திரமும் இல்லை, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற சான்றும் இல்லை. இனி வாழ்வார்கள் என்பதற்கு ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்றால் எதிர்காலத்தை சொல்லுகிற பொழுது நல்ல வாக்கை தான் சொல்ல வேண்டுமே தவிர எதிர்மறையான வாக்குகளை சொல்லக்கூடாது என்று நம் முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்ந்தார்கள் என்ற சரித்திரத்தை நம்ம பார்த்தோம் என்றால் அவதார புருஷர்கள் கூட அளவுக்கு மீறிய துன்பங்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் சுமந்து மிக மனவேதனைக்குரிய சரித்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். வாழ்ந்து கொண்டு இருப்பதிலும் கூட நிம்மதி இழந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு மாதத்துக்கு சுமார் ஒரு 50,000-60,000 மக்களை இந்த தலத்திலே சந்தித்து கொண்டு இருக்கிறோம். வருஷத்துக்கு சில லட்சங்களையே சந்திக்கிறோம். இந்த ஸ்தலத்தில் சந்திக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவரவர் மனதில் ஒரு பெரிய மன சுமையவும் ஒரு பெரிய மன குறையவும் தேடித்தான் இங்கு வந்திருக்கிறீர்கள். ஒரு நிம்மதியை தேடிய பயணம்தான் இந்த பயணம். இந்த நிம்மதியை தேடி வந்த ஒரு பயணத்துக்கு ஒரே ஒரு சான்று, கண்ணுக்கு தெரியாத சான்று கருப்பசாமி என்னும் ஒரு மாபெரும் சக்தி. உங்கள் கண்ணுக்கும் கருத்துக்கும் தெரிந்த ஒரே ஒரு சான்று நான் ஒருத்தன்தான் உங்கள் முன்னால் இருக்கேன். உங்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பு, உங்கள் அனைவருடைய பக்தியெல்லாம் ஒரு அளவுக்கு மீறியது தான். அதாவது எப்படியாவது அவரை பார்த்து ஒரு வாக்கு கேட்டணுங்கிறதுக்காக மைல் தூரங்களில் மாநிலத்துக்கு மாநிலம் கடந்து நாட்டுக்கு நாடு கடந்து இவ்வளோ தூரம் இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனால் எல்லாரையுமே நான் பார்த்து பேசிடுவேன், நான் பார்த்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் எல்லார் உள்ளத்துக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் அது ஏன் அளவுக்கு நிறைவேறலை என்பது என்னுடைய எண்ணம் நிறைவேறதான். நான் உங்கள் எல்லாரையுமே பார்த்து பேச முடியலை தனித்தனியே. அப்படி முடியலைங்கிறதுக்காக இந்த சபையில் கூடி உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சொல்லதுக்கு இந்த சொற்பொழிவை பேசிக்கிட்டு இருக்கேன் நான். இதுதான் உண்மை. இந்த உங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் தோன்றக்கூடிய எண்ணங்கள், நினைவுகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே என்னுடைய பிரார்த்தனையின் மூலமாக நலமடையும். ஆமாம், அதே மாதிரி விதி என்று ஒன்று இருக்குது. அதை யாருமே இந்த உலகத்தில் கடக்க முடியாது. சக்தி இருக்குது. அந்த சக்தியை பகுத்தறிவாளர்கள் சந்தர்ப்பம் என்று சொன்னார்கள். சந்தர்ப்பத்தில் நிகழக்கூடிய ஒரு தன்மைக்கு மற்றொரு பெயர்தான் விதி என்று சில பகுத்தறிவாளர்கள் சொன்னார்கள். ஆனால் பகுத்தறிவால் தீர்க்க முடியவில்லையே என்றதை எண்ணி பார்க்கும் பொழுது விதி என்று ஒரு தனி மாயை சக்தி என்று மெய்ஞானிகள் உணர்ந்தார்கள். அறிவாலும் செயலாலும் சாதிக்க முடியாத ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறதே, அதுதான் ஒரு மாயை என்னும் சக்தி, அதுதான் விதி என்று பல மெய்ஞானிகள் கூறினார்கள். ஆக எப்பொழுதுமே பகுத்தறிவாளர்களும் மெய்ஞானிகளும் கருத்து வேறுபாடாக ஒன்றிருந்தாலும் எதிர்பார்ப்பை பொறுத்தவரை ஒன்றுதான். மெய்ஞானி எதிர்பார்ப்பதும் இந்த பூலோகத்தில் நிம்மதியைத்தான், பகுத்தறிவாளன் இந்த உலகத்தில் எதிர்பார்ப்பதும் நிம்மதியைத்தான். ஏனென்றால் ரெண்டு பேரும் வெவ்வேறு பாதையில் எதிர்பார்க்கிறார்கள். பாதையின் மோதலில் குறை இருக்கும், ஆனால் எதிர்பார்க்கிற விடை ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால் எல்லாருடைய எண்ணங்களும் விதிகளுக்கு உட்பட்டது தான். அதை பாரதியார்
எப்பொழுதுமே ரொம்ப அறிவுபூர்வமான கருத்துக்களையும் அறிவுபூர்வமான பகுத்தறிவு நிறைந்த ஞான பாடல்களையும் நமக்கு விதியை பற்றி நல்ல சொல்லுகிறார். புத்தனவனோ நோவாலே மாண்டான், அவதார புருஷனாம் ராமனோ ஆற்றிலே மரணமடைந்தான். உலகுக்கு வழிகாட்டிய பாரதம் நடத்திய கண்ணனோ தீயதோர் கணையிலே மாண்டு விட்டான். என்றென்றும் நான் சாகாதிருப்பேன், உங்கள் உள்ளத்தில் குடியிருக்கும் கவிஞன் நான் தான் சொன்னார் பாரதியார். இந்த சரித்திரத்தை நான் படிக்கிற பொழுது, நான் ராமாயணத்தை அதிகமாக ஊன்றி படித்தவன், நிறைய படித்திருக்கிறேன். ராமாயணத்தை நான் நிறைய நாட்கள் கதையாக நான் படித்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய கண்களையும் கருத்துக்களையும் மறைத்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ராமர் எப்படி முக்தி அடைந்தார் என்பதை மட்டும் ராமாயணத்தில் எழுதுறதுக்கு மறந்ததும் உண்டு, அந்த பகுதிகளை மறைத்ததும் உண்டு. ஏனென்றால் தெய்வ அவதார புருஷனுக்கு இப்படி ஒரு நிலையா என்று ஒரு வார்த்தை வந்துவிடக்கூடாது என்பதற்காக ராம முக்தியை எழுதாமல் சென்றவர்கள் பலர். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணனுடைய முக்தியை எழுதாமல் சென்றவர்களும் பலர். அவதார புருஷன் கடவுளின் அவதாரம் என்று சொல்கிற பொழுது கூட அவர்களுக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டுகிறது என்று நினைத்து மனிதன் அவர்களை சாதாரணமாக கருதிவிடக்கூடாது என்பதற்காக அதை மறைத்தார்களா, அல்லது இவ்வளவு பெரிய கதாநாயகனாகிய கிருஷ்ணனை ஸ்ரீராமனை தலைவனாக பூஜித்து வணங்கி கொண்டு இருக்கும் பொழுது அந்த துயரத்தை மக்களால் தாங்க முடியாது என்று என்பதற்காக அந்த பாகங்களை மறைத்தார்களா என்று இன்று வரை தீர்மானிக்கப்பட முடியவில்லை. ஆனாலும் பாரதியாருடைய கவிதையை நான் படிக்கிற பொழுது கிருஷ்ணர் என்ன ஆனார், புத்தர் என்ன ஆனார், இயேசு கிறிஸ்து என்ன ஆனார், முகமது நபிநாயகம் எப்படி ஆனார் என்ற ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் அவதார புருஷர்களுடைய முக்தியடைந்த காலங்களை எல்லாம் பாரதி தன்னுடைய தர்க்கத்தில் விதியின் கட்டளை என்று அவர் எனக்கு சொல்லுகிற பொழுது, அந்த கவிதையை நான் படிக்கிற பொழுது நான் ஒரு நாள் முழுக்க சரியாக சாப்பிடாமல் இருந்து கூட மனவேதனைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அப்படி அவதார புருஷர்களுக்கே அவ்வளோ பெரிய சோதனை இந்த உலகத்தில் நடந்திருக்கு என்பது தான் அதில் உள்ள உண்மை. அதிலிருந்து புரிந்து கொண்ட ஒரு விளக்கம் மட்டும் உண்டு, விதி யாரையும் விடுவதில்லை. அது மட்டும்தான் உண்மையான விளக்கம். விதி யாரையும் இந்த பூலோகத்தில் விடுவதில்லை. கற்புக்குரிய கண்ணகியை கண்கலங்க வைத்ததும் விதிதான். ஆடல் அரசியாக 1000 பேர்களை மயக்குகின்ற பெருங்கலையை பிடித்த மாதவியை முடித்ததும் விதிதான். இந்த சாம்ராஜ்யமே தனக்கென்று மார்தட்டி கொண்டிருந்த சோழ சாம்ராஜ்யத்தை வதைத்து காட்டியதும் விதிதான். தன்னை தவிர இந்த உலகத்தில் எந்த வீரனும் கிடையாது என்று மார்தட்டி கொண்டிருந்த குலோத்துங்க சோழனுடைய விதியை துர்மரணத்தில் கொண்டு நிறுத்தியதும் விதிதான். இப்படி ஒவ்வொரு மன்னர்களையும், ஒவ்வொரு அரசர்களையும், ஒவ்வொரு அவதார புருஷர்களையும் விதி சூறையாட ஒருபொழுது கூட மறைந்ததே இல்லை. அது மறந்ததும் இல்லை, அது செய்ததை இந்த உலகம் மறைத்ததும் இல்லை. இப்படி ஒவ்வொரு வகையிலுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெரிய பெரிய பாடங்கள் புகட்டப்பட்டது. அதைத்தான் கம்பராமாயணத்தில் ரொம்ப அற்புதமான குலைக்கின்ற கவரியின்றி கொற்றவெண் கொடையும் இன்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின்னிறங்கியேக மழை குன்ற மனையான் தவழ்ந்தன கண்களே. எவ்வளோ அருமையாக சொன்னார் தெரியுமா? இழைக்கின்ற விதி ராமனுக்கு முன்னே சென்றதாம். அப்பொழுது அவர் எப்படி போனாராம்? வெண்கொடை கட்டி சிம்மாசனத்தில் இருந்து 2 பக்கமும் கவரி வீசுவதற்கு மாதர்களும் அரசர்களும் தூதர்களுமாக படைவிட்டு கொண்டிருக்கின்ற ராஜா ராமன் விதி விளையாண்ட ஒரு காரணத்தினால் இழைக்கின்ற விதி முன் செல்ல, ராமன் முன்னே போகிறதுக்கு முன்னால் விதி முன்னால் போய்கிட்டு இருக்கு, கயத்தை கட்டி இழுத்துக்கிட்டு. அந்த விதிக்கு பின்னால் தொடர்ந்து போனார் ஸ்ரீராமர். இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின்னிறங்கியேக. தர்மமே துணையாக இருந்த ஸ்ரீராமன் மனதுக்குள் உள்மனதுக்குள்ளே ஏங்கினாரா ஏங்கலையா, ஆனாலும் நம் விதி இதுதான் என்பதை உணர்ந்து தவித்தே நடந்து சென்றான். அதுக்கு அடுத்து சொன்னார், மழை குன்ற மனையான் மௌலிசாயேன்
மலைக்குன்றம், மலைனா என்னது? கார்மேகம். கருநீர மேகத்தை போன்ற நிறமுடைய மலை போன்ற உயர்ந்த தோள்களை உடைய எம்பெருமான் ஸ்ரீராமன் மலைக்குன்றம் அணையான், மலை போன்ற தோள்களை உடையவன் என்று ஓமையாக கம்பன் காட்டினார். மலைக்குன்றம் அணையான். மௌலி சாய, மௌலி என்றால் தலையில் சுட்டிய கிரீடம், கிரீடத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு சடமுடி தரித்து துறவியாக போனான் அப்படின்னு கம்பர் எழுதுகிறார். அங்கே என்ன விளையாடியது? அதுதான் விதி. விதிநாதனுக்கு காரணமானாக இருந்தவன் யார்? சனி பகவான். மஞ்சுதவள் அயோத்தியில் வாழ் தசரதன் தன் மகனை வனவாசம் ஆக்குவித்தாய். பஞ்சவர்கள் சூதாடி பதியிழந்து பஞ்சுபடும் பாடு செய்வித்தாய். எஞ்சலிலாறு சந்திரன் பெண்டை விட்டு இலிகுலத்தில் அமரச் செய்தாய். தஞ்சமென உனை எக்காலமும் நான் தொழுதேன். காலனேன் சனியனே காகமேரும் தம்பிரானே. சனி பகவானுடைய ஸ்தோத்திரத்தில் என்ன சொன்னார்? எந்த நேரமும் மலை மேகம் அணைந்து கொண்டிருக்கின்ற அயோத்தி மாநகரத்தை ஆட்சி செய்த தசரதனுடைய தன்மகனாகிய ஸ்ரீராமபிரானை வனவாசமாக்குவித்தான். விதிநாதனாக சனி பகவான் வந்து விளையாடினார். பஞ்சவர்கள் சூதாடி பதியிழந்து, பஞ்சபாண்டவர்கள் சூதாட்டத்தை மேற்கொண்டு தன் பதவியை இழந்து பஞ்சுபடும் பாடு செய்வித்தான். ஒரு ஓலையை தூக்கி எறிஞ்சால் கதிக்க போய் விழுந்துடும், ஒரு கம்பை தூக்கி எறிஞ்சால் தடமாட்டி விழுந்துடும், பஞ்சை கொண்டு காற்றுல எறிஞ்சால் எங்கே போகும்? எங்கேயெல்லாம் விசுதோ அங்கேயெல்லாம் சுழலும். அதைத்தான் பஞ்சவர்கள் சூதாடி பதி இழந்து பஞ்சுபடும் பாடு செய்வித்தாய். அளவுக்கு மீறின துயரத்தை அடைஞ்சாங்க பாஞ்சவர்கள். ஏன்? ஏகலைவன் வந்து வனத்தில் அலைகின்ற வேடனே என்று ஏளனம் செய்த காரணத்தினால், என்ன வனத்தில் அலைகின்ற வேடன் நீ சொன்னடா அர்ச்சனா, நீயும் உன் தமையன்மார்களும் குடும்பத்தோடு வனத்தில் அலைஞ்சு பஞ்சுபடும் பாடு படுவீங்கன்னு சொல்லி சாபம் விட்டான் ஏகலைவன். அந்த சாபத்தால் தான் பஞ்சவர்கள் வனவாசம் போனான். பஞ்சவர்கள் சூதாடி பதியிழந்து பஞ்சுபடும் பாடு செய்வித்தாய். அடுத்த வார்த்தை சொன்னான், எஞ்சலிலா அரிச்சந்திரன். உலகத்திலேயே தர்மத்துக்கும் நீதிக்கும் ஈடு இணை, எஞ்சல்னா ஈடு, ஈடில்லாத ஒரு மன்னவன் யாருன்னா அரிச்சந்திரன். உண்மையை மட்டும் பேசியவன். அவர் சரித்திரத்தை பார்த்து அந்த காலத்தில் திருந்தினவன் உண்மை பேசணும்னு திருந்தினான். இந்த காலத்தில் உள்ளவன் உண்மை பேசக்கூடாது, அரிச்சந்திரனை மாதிரி கஷ்டப்படுவோம்னு சொல்லி மறுத்துட்டான். அப்போ எல்லா காலத்துக்கும் தகுந்தாற் போல் அது எழுதுது. அந்த புராணமும் இது பொருந்தது. ஏய் அரிச்சந்திரன் ஞாபகம் இருக்கா? உண்மையை சொல்லி என்ன பாடுபட்டான் பார்த்தியான்னு இன்றைக்கி சொல்லுவோம். அன்னைக்கு உண்மைக்காக எவ்வளோ பெரிய வெற்றி அடைந்து சுடுகாடு வரை சென்றார் அரிச்சந்திரன் பார்த்தியா, அப்படி பெருமையாக சொல்லுவோம். அப்போ கால வழுக்கள், காலத்துக்கு தகுந்தாற் போல கருத்துக்களை சேகரிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய சரித்திரம் இருந்துச்சு. அதுதான் அதில் உள்ள ஒரு பெரிய உண்மை. புரியுதா உங்களுக்கு? பகீரதன் அவருடைய மகன்தான் திரிசங்கு. திரிசங்குடைய மகன்தான் அரிச்சந்திரன். அரிச்சந்திர மகன் லோகிதாசன். லோகிதாச புத்திரன் தசரதன். தசரத புத்திரன் ஸ்ரீராமன். ஸ்ரீராமனுடைய புத்திரன் லவன்குசன். சத்திய மார்க்கத்தில் பிறந்தவங்க எல்லாரும் ஒரு மாபெரும் சக்தியை பெற்றவங்க. இப்படியெல்லாம் நீதியோடு இருந்தவங்களையெல்லாம் இந்த விதி என்னும் நிலைக்கு கதாபாத்திரமாக சனி பகவான் வந்து ஆட்டி அத்தனை வரையும் இவ்வளோ துயரப்படுத்தியிருக்கிறான். நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள். இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்குள்ளும் பெரிய பெரிய துயரங்கள் நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன செய்யுது? ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் என் பொண்டாட்டி சரியில்லைன்னு சொல்லுதான், இன்னொருத்தன் என் பிள்ளை சரியில்லைன்னு சொல்லுதான், இன்னொருத்தன் என் பொம்பளை பிள்ளை சரியில்லைங்க, எல்லாம் இருக்குய்யா, உடம்புல நோய் இருந்து கெடுக்குயான்னு ஒருத்தன் சொல்லுதான். விதவிதமான வேதனை, விதவிதமான சோதனை, விதவிதமான கஷ்டம். தகப்பன் இறந்துட்டான், 2 தங்கச்சி 2 தம்பி. தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து நான் தான் என் தம்பியும் வளர்த்தேன், என் தங்கச்சியும் வளர்த்தேன். ஆனால் எல்லாரும் ஏன் சொத்தை பிடிக்கிட்டு எனக்கு எதிரி ஆகிட்டாங்கன்னு ஒரு அண்ணன் வந்து கண்ணீர் வடிக்கான். இன்னொருத்தன் வாரான் தம்பி, எங்கள் அப்பாவாக நினச்சேன் எங்கள் அண்ணனை, எங்கள் அண்ணி செல்வ கட்டிட்டு எங்கள் அண்ணன் என்னையே அனாதை ஆக்கிட்டாருன்னு சொல்லி ஒருத்தன் கண்ணீர் வடிக்கான். இப்படி விதவிதமான துயரங்களெல்லாம்
விதவிதமான வேதனைகளை சோதனைகளை எல்லாம் இந்த பூலோகத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சுமந்து கொண்டும் இருக்கோம், சந்திச்சுக்கிட்டும் இருக்கோம். இது என்னது? விதியின் விளையாட்டு. இதுதான் விதியின் விளையாட்டு. இந்த விதியின் விளையாட்டில் இருந்து மீளுவதற்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் 2 வழி இருக்குது. ஒன்று கர்மாக்களை தீர்ப்பதற்கு தவம், இன்னொன்று மனதார ஏற்றுக்கொள்வது. அப்படி இல்லைன்னா காலத்தை தள்ளி போடக்கூடிய அளவுக்கு பிரார்த்தனைகளையும் வாக்கு சக்திகளையும் பெற்றுக்கொள்வது தான். இதுக்கும் காரணம் ஒரு பக்கத்தில் விதி தான் இருக்குது. அது மனிதனுடைய மறுபக்கம். அதை போய் இப்போ ஆராய்ச்சி பண்ண முடியாது. வனவாசத்துக்கு தான் ஸ்ரீராமர் போனார் இல்லையா? அப்படி வனவாசத்துக்கு போகும்பொழுது மனைவியை கூப்பிட்டு போனார், தம்பியவும் கூப்பிட்டு போனார். ஸ்ரீராமரை யாரோ லட்சுமணனை அப்படி கூப்பிட்டு போகும்பொழுது ஒரு இடத்துல சூர்பனகையை சந்தித்து சூர்பனகை போய் ராவணன்ட்டு சொல்லி அங்கேருந்து ஒரு மாயமாக ஒரு மானை கொண்டு வந்து விட்டு அந்த மானின் மீது மனைவி ஆசைப்படுறான். சீதைப்பட்ட ஒரு ஆசைக்காக சில ஆண்டுகளே அல்லல் பட்டான் ஸ்ரீராமன். இந்த மான் இல்லாட்ட வேறு மானை பிடிச்சிக்கலாம், இது போனால் போகட்டும்னு சொன்னதை சீதாதேவி கேட்கலை. இந்த மானை நான் துரத்தினேன் சீதா, அது நம் கைக்கு அகப்படவில்லை. உனக்கு மான் தானே, நாம் வனத்தில் தான் இருக்கோம், கையில் அம்பு இருக்குது, வில்லு இருக்குது, வெற்றி மிகுந்த வீரம் தனக்கு இருக்குது, விவேகம் மிகுந்த தம்பியோ துணை இருக்கிறான். உனக்கு கிடைக்காத மானே நீ பொறுத்து கொள்வாயாக என்று சொன்னார். யார்? ஸ்ரீராமர். எனக்கு இந்த மான் தான் வேண்டும்னு ஒரே பிடிவாதமாக பிடித்தாள் சீதாதேவி. அப்பொழுது ராமருக்கு மறுத்தும் பேச முடியலை, அதை ஏற்றுக்கிடவும் முடியலை. ஊர் உலகத்தை கடந்து காட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கோம், அவள் உள்ளம் புண்பற்றக்கூடாது என்று நினைத்து கருணை உள்ளம் கொண்ட ஸ்ரீராமர் மனைவியுடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வெகு தூரம் நடந்து ஓடி சென்று அந்த மானை போய் வதைக்கிறதுக்கு போனார். இந்த மானை நம்ம எப்படி உயிரோடு கொண்டு வரணும்னு நினச்சோம், ஆனால் இந்த மான் நம்மளை வேதனைப்படுத்திருத்தேன்னு சொல்லி அம்பு விட்டுட்டார். அம்பு விட்டோடனே அந்த மான் மனிதனாக மாறுது. மாரீசன் என்னும் அசுரன். லக்ஷ்மணா அபயம், லக்ஷ்மணா அபயம்னு சொல்லிச்சு. எவ்வளோ பெரிய சூழ்ச்சி! ராவணனுடைய மைத்துனன் தான், மருமகன் தான் மாரீசன். அவன்தான் மானாக வந்தான். மான் இறந்த பொழுது ராவணா அபயம்னு சொல்லணும் உண்மையிலேயே. ஆனால் ராவணன் தானே வஞ்சகமாக அனுப்புனா. ஆனால் அந்த மானாக இருந்து வந்த மாரீசன் என்ன சொல்லி சொன்னான் தெரியுமா? லக்ஷ்மணா அபயம் அப்படி சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? லக்ஷ்மணா எனக்கு ஆபத்து, என்னை காப்பாற்று அப்படின்னாரு. லக்ஷ்மணனை கூப்பிடுறதா இருந்தால் யார் கூப்பிட்டுருக்கணும்? ஸ்ரீராமர் தானே கூப்பிட்டுருக்கணும். உடனே சீதை மயக்கம் மிகுந்தவள், என் பதியாகிய ராமனுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நிகழ்ந்து விட்டது, லக்ஷ்மணா நேர் போய் காப்பாற்றும்னு சொன்னான். ஒரு வார்த்தை. அண்ணி, இது குரல் எங்கள் அண்ணனுடைய குரல் அல்ல. ஸ்ரீராமனுடைய விதி இப்பொழுது மரண சங்கல்பம் கிடையாது. அவதார புருஷன் என் அண்ணன். இன்னும் சில விதிகளை சந்தித்த பின்புதான் அவருடைய முக்தி இருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன். ஆகையினால் தாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். சிறிது நேரத்துக்குள் அண்ணன் இங்கே திரும்பி வருவார்னு ஞானத்தில் சொன்னார் லக்ஷ்மண பெருமாள். சீதாதேவி கேட்கலை. ரொம்ப நேரம் ஆகிடுது, வரலை ஸ்ரீராமர். என்ன மாயமோ நடக்குன்னு வனத்திலேருந்து ஓடுன வேகத்தில் எவ்வளோ தூரம் ஓடணும்னு தெரியலை. அங்கேருந்து களைப்பில் ஸ்ரீராமர் நடந்து வரார். வருவதற்குள்ளே தாங்க முடியாத சீதாதேவி லக்ஷ்மணனை சொன்னாள் ஒரு வார்த்தை. அருமையான வார்த்தையா, கொடுமையான வார்த்தை. மண்டோரம் மன்னவன் மாண்டு விட்டால். மண்ணை ஆளக்கூடிய மன்னவனாகிய ஸ்ரீராமன் இறந்து விட்டால், மண்டோரம் மன்னவன் மாண்டு விட்டால் பெண்டாள நினைத்தாயோ சண்டாளா. என்ன நினைத்தா? மண்ணை ஆள வேண்டிய ஸ்ரீராமன் இறந்து விட்டான் என்றால் பெண்ணாகி என்னை நீ ஆளலாம் என்று நினைத்தாயோ லட்சுமணான்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டான். இந்த ஒரு கேள்வி லட்சுமணனுடைய மனதை புண்படுத்தியது. அவர் கூறினார், இந்த வனவாசத்திலிருந்து பல முறைகள் உங்களுடைய பாதத்தை தவிர உங்கள் பதிமுகத்தை நான் கண்டதில்லை. அண்ணனும் அண்ணியாக நினைக்காமல் என்னை படைத்த ஆண்டவனாகியும்
அருமை நிறைந்த தாயும் அறிவு நிறைந்த தந்தையுமாய் நினைத்தேன். ஆனாலும் உங்கள் வார்த்தை என் நெஞ்சை சுட்டுவிட்டது, இனி இங்கே இருப்பது தவறு என்று சொல்லி அம்பை எடுத்து சத்தியக்கோடு கிழிச்சிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு ராவணன் வந்து சிறையை எடுத்துகிட்டு போயிட்டார். சிறையை மீட்டி வந்த உடனே ஜானகியை நெருப்பில் கொண்டு வந்து நிறுத்தணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. மனிதனாக நினைத்தவர்கள் அனைவருமே சீதாதேவியை நெருப்பில் இடப்பட்டது தப்பு, அது ஸ்ரீராமர் செய்தது தவறு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொன்னாங்க. ஆனால் அன்றிருந்த காலத்துக்கும் அன்று நடந்த விதிகளுக்கும் அன்னைக்கு இருந்த காலத்துக்கு அது சரியானது, இன்று உள்ள காலத்துக்கு அது தவறானது. நல்லா நினச்சி பாருங்கள், அன்று இருந்த காலத்துக்கு அது சரி, இன்று இருந்த காலத்துக்கு தவறு. ஐயா கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து என்ன நடந்துருச்சுன்னா, லக்ஷ்மணா நெருப்பிடுவாயாகன்னு கேட்டார். அண்ணா நான் இதை செய்ய மாட்டேன்னு சொன்னான். யார்? லக்ஷ்மணன் சொன்னார். உடனே சீதாதேவி வந்து கேட்கிறா, லக்ஷ்மணரே, அன்று ஒரு நாள் சுடு வார்த்தையால் நெஞ்சை நான் சுட்டு எரித்தேன். என்ன சொன்னா? சூடான வார்த்தையினால் உன் நெஞ்சை நான் சுட்டு விட்டேன். அதற்கு பதிலாக பிராயசித்தமாக என்னை நெருப்பில் எரிப்பதற்கு நீரே நெருப்ப மூட்டும், இதுவே சரியானது என்று சொன்னாள். இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்துச்சு. விதி எங்கே வர கொண்டு போச்சுன்னு பார்த்தீங்களா? அதனால்தான் விதியில் சுழன்று கொண்டிருப்பவன் தான் மனிதன். விதியில் சுழன்று கொண்டிருப்பவன் தான் மனிதன். மனிதன் எப்பொழுதுமே ஒரு பெண் கணவனிடம் ஆசைப்படுவதும் கணவன் அந்த பொருளை வாங்கி கொடுப்பதும் இன்னைய வரை உலகத்தில் நடக்கு. இந்த உலகத்தில் கண் விழித்து பார்த்தோம் என்றால் எல்லாமே நமக்கு தேவையான பொருள் தான். நமக்கு தேவையில்லாத பொருள்னு எதையாவது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு மரமே கீழே விழுந்து 2 கொப்பு கிடந்தாலும் அதை கூட எரிச்சுக்கலாம்னு சொல்லி தூக்கிட்டு வரதுக்கு தயாராக தான் இருப்போம். உண்மையா இல்லையா? என்னப்பா, ஒரு குப்பையில் பார்த்து தகரம் கிடந்தாலும் சேர்த்து வச்சா ஒரு வியாபாரி வந்து வாங்கிட்டு போயிடும்னா அதை கூட எடுத்து வைக்கத்தான் செய்யும். 10 பாட்டில் குமிஞ்சு கிடந்தால் அதை கூட சாக்கில் கட்டி வச்சா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 10 பைசான்னு சொல்லியாவது வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அதையும் கூட நம்ம சேர்த்து தான் வைப்போம். இதில் எது ஒதுக்கக்கூடிய பொருள்? ஜடப்பொருளும் பயனுள்ளது தான், ஜடா பொருளும் பயனுள்ளது தான். உலகத்தை விழித்து பார்த்தால் எல்லாமே நமக்கு தேவை உள்ளது தான். ஆனால் இந்த நேரத்தில், இந்த தருணத்தில், இந்த வருமானத்தில், இந்த சூழ்நிலையில் எது தேவை என்று தீர்மானிப்பவன் தான் அறிவாளி. அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்பவர் தான் மனிதன். ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு நுணுக்கத்திலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம் செயலும் நம் சொல்லும் நம் எண்ணமும் சரிதானா என்பதை சிந்திப்பதற்குத்தான் இறைவன் நமக்கு அறிவையும் மனப்பக்குவத்தையும் கொடுத்துருக்கான். நம்ம மனத்தை எப்பொழுது நம்ம பக்குவப்படுத்துகிறோமோ, நம்ம அறிவை எப்பொழுது நம்ம தீட்டிக் கொள்கிறோமோ, இது சரி தவறு என்று எப்பொழுது நம்ம மெய்ப்பித்துக் கொள்கிறோமோ, அப்பொழுது நம்ம தூய மனிதனாக ஆகிறோம். நம்ம தூயவனாக ஆகிறோம். மாயவனாய் பிறந்து தூயவனாக வாழ்தோம். அதனால் நம்ம எப்பொழுதுமே நம் மனதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் அறிவை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் மனதை நம்ம சுத்தமாக வைத்து கொண்டோம் என்றால் நாமே மனிதர்களில் உயர்ந்தவராகவும் மனிதர்கள் பக்குவம் உள்ளவர்களாகவும் நல்ல மனநிலையை படைத்தவர்களாகவும் தெய்வத்துக்கு ஈடான தர்மத்தை கடைபிடிப்பவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதற்கு தான் நிறைய சரித்திர சான்று. விதி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மதியாலே ஊன்றி நடக்கின்ற தடி கிடைத்தது போல, குருடானவனுக்கு கைத்தடி கிடைத்தது போல குருமார்களுடைய வலிமை. கடினமான கஷ்டம் இருந்தாலும் குருமார்களுடைய நல்ல வார்த்தைகளையும் ஆறுதல் மிகுந்த வாக்குகளையும் துணைகளையும் வச்சு இந்த உலக வாழ்க்கையை என்ன செய்யலாம்? கடைத்தேறி கொள்ளலாம். கடலுக்குள்ளே விழுந்தவனுக்கு களம் கிடைத்தது போல், ஒரு மரக்கலம் கிடைச்சது மாதிரி அதை பிடிச்சிக்கிட்டு கரை சேர்ந்துக்கிட வேண்டியதுதான். துடுப்பை விட்டவன் கைகளின் உதவினால் படகை தள்ளிடுவான். படகை விட்டவன் துடுப்பை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்வான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆனால் துடுப்பை கைவிட்டாலும் பரவாயில்ல, படகை கைப்பற்றிக்காங்க. படகு தான் குரு. இந்த உலக வாழ்க்கை என்பது மாபெரும் கடல். நீங்கள் மனிதர்கள், நம்ம எல்லாருமே படகு மாதிரி குருமார்களை நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கணும். ஆண்டவனுடைய தஞ்சம் என்று உணரணும். நம்முடைய மனதை தூய்மையாக்கணும். மாசில்லாத மனதுக்குள் ஈசனை குடியிருக்கும்படி என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டுகிறேன். வாழ்க வணக்கம்.